வணக்கம். இன்று நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த இணையதளத்துக்கு உள்ளே வாங்க. நான் முதல்வன் அந்த இணையதளத்துக்கு உள்ளே போகிறேன். அது ஓப்பன் ஆச்சு. என்னங்க நான் முதல்வன் ஸ்கீமு? ஒன்றும் இல்லைங்க, தமிழக அரசு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, டிகிரி முடித்தவங்க வேலை தேடுறதுக்கும், கல்லூரி மாணவர்கள் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க நல்ல எதிர்காலத்தை அடையிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் எங்கெங்கே நடக்குது, அந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பிரைவேட் வேலைகள் பெறுவதற்கும் இது ஒரு நல்லது ஒரு இணையதளங்க. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை இளைஞர்களுக்காக நடத்துகிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னு. இந்த கூட பாருங்கள், இந்த ஓப்பனில் என்ன வந்திருக்கு பாருங்கள். நான் முதல்வன் ரெசிடென்டியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம். இப்போ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த பேங்கிங் தேர்வு இது போன்ற தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே 6 மாதம் பயிற்சி கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுத்து அவங்களே எல்லா சலுகையும் கொடுத்து நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. அதுக்கு நீங்கள் இதில் பதிவு பண்ணிக்கணும். பதிவு பண்ணி வச்சா அவங்க ஒரு தேர்வு வைப்பாங்க, நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க. அந்த நுழைவுத் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் பயிற்சி, உணவு எல்லாம் கொடுத்து நீங்கள் படிக்கிறது மட்டும் தான் உங்களோட வேலை. தங்குற இடமும் கொடுத்துட்றாங்க. அதுக்கு தான் இந்த முன்னாடி உள்ள இந்த விளம்பரம் வந்திருக்கு. வாங்க மற்ற இதே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இதில் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயிலாம், உங்களோட பேர், இமெயில் ஐடி, உங்களோட கல்வி தகுதி எல்லாத்தையும் கொடுத்து பதிவு பண்ணிடலாம். இப்போ மேலே ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்களா, எங்கெங்கே ஜாப்ஸ் இருக்குங்கிறது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் என்னென்ன பயிற்சி இப்போ நீங்கள் ஐடி சம்மந்தமான கோர்ஸ் எது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஐடி கோர்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ C++, ஜாவா இந்த கோர்ஸ், டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இந்த கோர்ஸு, இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த கோர்ஸு, வாகனம் ஆட்டோமொபைல் கோர்ஸு அதெல்லாம் இருக்கும். எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸு எல்லாமே கோர்ஸ் இருக்கும். அப்புறம் வங்கி நிதி சேவைகள் தகுந்த கோர்ஸு. இப்போ பிகாம் முடிச்சிருப்பாங்க, அவங்க இந்த டேலி கோர்ஸு, சிஏ பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸு, இந்த எல்லா கோர்ஸுமே இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு கோர்ஸு, எல்லா கோர்ஸும் அது எந்த கோர்ஸு அதுக்கு தகுந்த கோர்ஸு, ஃப்ரீ கோர்ஸும் இருக்குது, கட்டணம் கொடுத்து படிக்கிற கோர்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் நிறையா வழிகாட்டுதல் உள்ளே போகிறப்போ நல்லா வழிகாட்டுதல் நல்லா புரியும். இப்போ கட்டுமானம்னா போய் பாருங்கள், இது இன்னும் இவங்க விரைவில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ மற்றதை போய் பார்ப்போம் வாங்க, வாகனத்தில் போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், வீல்ஸ் இந்தியா லிமிடெடு. இதில் அவங்க இதில் பதிவு அதில் கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், டிப்ளமோ ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. 300 பேர் இது கேட்குறாங்க விண்ணப்பிக்க. ட்ரெயினி 300 பேர். மின் பராமரிப்பு இன்டர்ன்ஷிப் 5 பேர் கேட்குறாங்க. அடிப்படை அறிவு இருந்தால் போதும். இயந்திர பராமரிப்பு இன்டர்ன்ஷிப்பு அடிப்படை அறிவு இருந்தால் போதும். இதெல்லாம் பாருங்கள், நிறையா கோர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். சிஎன்சி ப்ரோக்ராம் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அதுக்கு பாருங்கள், அடிப்படை அறிவு இருந்தால் கூட போகிறோம். சிஎன்சி இந்த கம்ப்யூட்டர் லேத்திங் மிஷின் அந்த கோர்ஸ்லாம் இருக்குது. இந்த புதுசாக கோர்ஸ் படிச்சுட்டு அது மூலயமா நம்மளோட திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு ஃபீல்டில் உள்ளே போகிறதுக்கு இதில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் அவங்களாவே நம்மளுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எங்கேயும் தேடாமல் நம்ம நம்பிக்கையான ஒரு தமிழக அரசு நடத்துறதுனால நம்பிக்கையாக நீங்கள் துணிஞ்சு பதிவு பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் எதிர்காலம் இருக்கும். உள்ளே போய் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரிய வரும், நீங்களே பார்க்கலாம். எல்லா படிப்புக்கும் தகுந்த கோர்ஸும் இருக்குது. ஃப்ரீ கோர்ஸு அண்டு ஃப்ரீ பணம் கொடுத்து படிக்கிற கோர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் எங்களை பற்றி இவ்வளோ கூட உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இது எதுக்கு இந்த இணையத்தில் எதுக்காக வச்சுருக்காங்க நீங்களே படித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களோட இலக்குகளை அடைகிறதுக்காக அவங்க பயிற்சி கொடுத்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காகவும்
அவங்களுடைய திறமையை தனிப்பட்ட திறமையை கண்டறியறதுக்காகவும் அதுக்காக தான் இந்த இணையதளம் ஏற்படுத்தியிருக்காங்க. வேலைவாய்ப்பு வந்து கொடுக்குறதுக்கும் இந்த இணையதளம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து பார்க்க வேண்டியதான். அப்புறம் வந்து இந்த ஜாப்ஸில் போய் பார்ப்பாங்க. அண்மை வேலைவாய்ப்பு ரீசன்ட் ஜாப் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர் போஸ்டிங்கு நிறையாது வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்டு தகுந்த மாதிரி வேலை தேடலாம். ஐடி ஃபீல்டா, ஆட்டோமேட்டிக் ஃபீல்டா, லாஜிஸ்டிக் ஃபீல்டா, ஃபுட் ப்ராசஸிங் ஃபீல்டா, உங்களோட ஹெல்த் கேரா, அந்த ஃபீல்டு வைஸாக நீங்கள் வேலை தேடலாம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, உங்களை மாவட்ட வைஸாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேலை தேடுறீங்க, திருச்சியா, செங்கல்பட்டா, காஞ்சிபுரமா, திண்டுக்கல்லா, உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸாகவும் நீங்கள் வேலை தேடலாம். இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் முதல்வன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம் பாருங்களேன். ஒரு திருச்சிராப்பள்ளியில் போய் பார்ப்போம். இதை பாருங்கள், திருச்சிராப்பள்ளியில் பாருங்கள். இந்த பாருங்கள், சிங்கிள் மல்டி விஷுவல் மீடியா அதுக்கு கேட்குறாங்க. சம்பளம் 15,000 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து இந்த ஜூன் 19 வரை முடிஞ்சிருக்குங்க. ஜூன் 19 முடிய போகுது, பார்த்துங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பாருங்கள் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மேலே அதை இப்போ வந்து இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த கம்பெனி சிங்கிள் மல்டி விஷுவல் மீடியா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுச்சுங்களா. உள்ளே போனது பிறகு பாருங்கள், அப்ளை ஜாப்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போனோம்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்குறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க. சம்பளம் 15,000 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 12th முடிச்சிருந்தா போதுங்கிறாங்க. சரிங்களா. இப்போ வந்து இதை அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே போய் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி என்ன ஜாப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டேட்டை பார்த்துங்க, டைம் பார்த்துங்க, எது வரைக்கும் டைம் இருக்குது, இப்போ அவைலபிளாக எக்ஸ்பைரியா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, செக்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டியதான். இப்போ வேலைவாய்ப்பு முகாம் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக எங்கே வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது, இதை பாருங்கள். கன்னியாகுமரியில் நடக்குதுங்க. கன்னியாகுமரியில் வந்து ஜூன் 22 நடக்க போகுதுங்க. ஜூன் 22 அன்றைக்கி மட்டும் நடக்குது. ஜூன் 22 அன்றைக்கி காலை 9 ஈவினிங் 5 மணி நடக்குது பாருங்கள். நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ரீடு மோர் அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பதிவு பண்ணலாம். இல்லை இந்த அப்ளைங்கிற ஜாப்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உள்ளே போனதுக்கு பிறகு உங்கள் டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு ஆல்ரெடி பதிஞ்சவங்களுக்கு வந்து இது உள்ளே போகலாம். நீ இப்போ பதியெல்லாம் பதியலாம். இப்போ புதுசாக பதிஞ்சு புதிய கணக்கு உருவாக்கி அது அடியில் பாருங்கள், புதிய கணக்கு உருவாக்கு இங்கே சொருக்கவும் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயிலாம் கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஐடியும் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கலாம். இந்த இணையதளத்தில் உள்ள எல்லா வசதிகளும் பயன்படுத்திக்கலாம். வேலைவாய்ப்பு முகாம் தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸு என்னென்ன கோர்ஸ் இருக்குது, நம்ம டிகிரி தகுந்த கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, வேலைவாய்ப்பு தகுந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் படித்தா நம்ம டெவலப் ஆகலாம், இம்ப்ரூவ் ஆகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே ஜாப் வேகன்றது தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் ப்ரைவேட் ஜாப் தான், கவர்மெண்ட் ஜாப்லாம் இதில் வரல. மற்றவங்க சொல்லுங்கள், நல்லது ஒரு இணையதளம். அடுத்த ஒரு வீடியோவில் பயனுள்ள செய்தி எதுவாக இருந்தாலும், நல்ல பயன்பெற செய்தி எதுவாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலில். நன்றி.